தேவி மருதவதி, என்றும் இல்லாதவாறு இன்று உன் இதயம் ஏங்கித் தவிப்பதன் காரணம் என்ன? தேவி மருதவதி, கலங்க வேண்டாம். அந்த ஈசனின் சோதனை எதுவானாலும் சரி, அவரையே நோக்கி உக்கிர தவம் செய்து உன் மனம் குளிரும் மழலை செல்வத்தோடு வருகிறேன். அதுவரைக்கும் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு களிப்போடு இருப்பாயாக. கண்டனே நாமகள் தலைவனே தஞ்சம் கற்போருக்கு தலை காட்டும் ஈசரே கைலையின் நாதரே கருணையின் தேவனே அன்னையும் ஐயவள் அன்பு தலைவனே ஐங்கரன் முருகனின் ஆரோக்கிய தந்தையே ஆடல் முண்டு தேவர் வீரத்தல் அண்ணலே ராவணன் கேட்டதை கொடுத்துட்ட வள்ளலே தக்கனின் கர்வத்தை போக்கிட்ட ஈசனே முக்கண்ணனே எங்கள் முதற்கோருவே என்றும் சத்தியத்தின் நீ என் தலைமகனே எங்கள் ஆரே கண்டா சிவ நீரே கண்டா சிவா எங்கள் ஆதி சிவா உண்மையான ஏற்றத்தை எல்லாமே அறிந்தனே அறிந்தின்னும் வராமல் இருப்பது ஏழைக்க கைலைவானவரே. ஒரு குழந்தை வரம் கேட்டு வந்தேன் நானையா, ஓடி வந்து பாரையா உரை தீரையா. ஒரு குழந்தை வரம் கேட்டு வந்தேன் நானையா, ஓடி வந்து பாரையா உரை தீரையா. அந்தினம் உன்னை அகத்தினுள்ளே வைத்து அடியோடு மணலை இல்லாமலே அளவுக்கு பார்ப்பது ஆனந்தமே என்று மணியாரை பறிபோடு சொல்லி போட்டிடப்பா. மீரகண்டா, உன் உக்கிரகத்தின் திறத்தால் நாம் அகம் குளிர்ந்தோம். நீ விரும்பும் வரத்தை கேள். ஐயனே, மணலையற்ற மாது என்று என் மனையாளை மாந்தர் கூறும் கரை மாற குழந்தை வரமொன்று நீங்கள் கொடுத்தருள வேண்டும். மீரகண்டா, அறிவொழுக்கம் தன்னிடத்தை ஆண்டவனின் பக்தியுடன் 16 ஆண்டு வாழும் அழகிய ஆண் குழந்தை வேண்டுமா? மந்த புத்தியோடு மற்றவரை மதிக்காது ஈனச் செயல் புரிந்து இறைவனையும் வணங்காது 100 ஆண்டு வாழும் குழந்தை வேண்டுமா? ஈசனே, 16 ஆண்டு காலம் பாரினிலே வாழ்ந்தாலும் பகவானே, உன் திருநாமம் தினமோதும் பாலகனே எனக்கு வேண்டும். அப்படியே வந்தோம். எல்லா நலமும் பெறுவாயாக. அகத்தின்
சிவபக்தி உள்ள சிறுவனாக 14 வயதடைந்தார். பாலரோடு அவன் சேர்ந்து விளையாடும் பொழுதிலே பாலரோடு அவன் சின்னஞ்சிறு சிறுவர்கள் சேர்ந்து நாங்கள் சிறுவிலங்கு வேட்டையாட வந்தோம். சின்னஞ்சிறு சிறுவர்கள் சேர்ந்து நாங்கள் சிறுவிலங்கு வேட்டையாட வந்தோம். வடக்கு திசை சென்று இந்த பலவிமனானும் அந்த வான்குருவி பிடித்து வரேன் பலவிமனானும். வடக்கு திசை சென்று இந்த பலவிமனானும் அந்த வான்குருவி பிடித்து வரேன் பலவிமனானும். தெற்கு திசை சென்று இந்த செங்குட்டுவனானும் பெரும் சிறுத்தையொன்றை அடித்து வரேன் செங்குட்டுவனானும். தெற்கு திசை சென்று இந்த செங்குட்டுவனானும் பெரும் சிறுத்தையொன்றை அடித்து வரேன் செங்குட்டுவனானும். மேற்கு திசை சென்று இந்த மகண்டையனானும் ஒரு மாங்கனியை வீழ்த்தி வரேன் மகண்டையனானும். மேற்கு திசை சென்று இந்த மகண்டையனானும் ஒரு மாங்கனியை வீழ்த்தி வரேன் மகண்டையனானும். மார்க்கண்டேயா, நாங்கள் சென்று பறவை மிருகங்களை வேட்டையாடி வந்தோம். நீ ஏன் மாங்கனியை மட்டும் பறித்து வந்தாய்? செங்குட்டுவா, நமக்கு தீமை செய்யாத எந்த ஒரு உயிரினத்தையும் வதைப்பது பாவமாகும். அதை இறைவன் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அப்படியா? நாங்களும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் இனிமேல் தீங்கு செய்ய மாட்டோம். சரி, நாம் விளையாட வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. உடனே நம் இல்லங்களுக்கு புறப்படுவோம். மார்க்கண்டேயா, சற்று பொருள். நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். அதை கேட்க எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏன் உனக்கு கவலை? நீ என்ன கேட்கப் போகிறாய்? நீ 16 வயதில் இறந்து விடுவாயா? யார் உனக்கு சொன்னது? ஊருக்குள்ளே எல்லோரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அன்று வரை அவன் மரணம் பற்றி அறியாதிருந்த மார்க்கண்டேயன் தோழன் சொன்ன செய்தி கேட்டு சோர்வடைந்து மண்ணில் வீழ்ந்தான். அழுதபடி அவன் நண்பரெல்லாம் அரவணைத்து சுமந்தபடி மார்க்கண்டேயன் வீடு நோக்கி
தேவி மருதவதி, அவசரம் வேண்டாம். முதலில் அழுகையை நிறுத்து. விளையாடச் சென்ற மகன் வரும் நேரமாகிவிட்டது. நம் மகன் மார்க்கண்டேயனுக்கு தெரியாமல் கட்டி காத்த இந்த ரகசியம் மகனுக்கு தெரிந்துவிட்டால் நம் மகன் மிகவும் வருந்துவான். அவன் இறைவனிடம் செல்லும் போதும் கூட சிரித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். அப்பா அம்மா, வா மகனே, வா. நன்றாக விளையாடினாயா? ஆம் தந்தையே. தாயே, சில தினங்களாக உங்களின் முகம் மிகுந்த சோகத்தால் நிரம்பி இருக்கிறதே. இல்லை மகனே மார்க்கண்டேயா, நான் என்றும் போலவே இன்றும் உள்ளேன். தாயே, சொல் மகனே. நான் 16 வயதுடன் இறந்து விடுவேன் என்பதை ஏன் என்னிடம் மறைத்தீர்கள்? இல்லை மகனே மார்க்கண்டேயா, என் மகனுக்கு அப்படி ஒன்றும் நடக்காது. தந்தையே, நான் வயதில் இறந்து விடுவேன் என்று ஈசனிடம் வரம் பெற்றது தாங்கள்தானே? ஆசி மகனே மார்க்கண்டேயா, நான் என்ன செய்வேன்? உன்னை நினைத்து நினைத்து நாளும் பொழுதும் நாங்கள் படும் துயரம் எந்த பிறவியிலும் எந்த தாய் தந்தைக்கும் வரக்கூடாதுடா மகனே. தாயே, தந்தையே, அழ வேண்டாம். அந்த ஈசன் அப்படியே ஒரு முறை ஆசீர்வதியுங்கள். தாய் தந்தை அழுகை கொண்டு கண்டீரன், தான் பிறக்க வரம் கொடுத்த ஆண்டவனை நோக்கி தாமிருந்து வீதி கொடுக்க தனியாக புறப்பட்டானே. மரத்தடியின் கீழிருந்து மண்ணிலே லிங்கம் செய்து அந்த மகேஸ்வரரை நோக்கி மந்திரத்தை மரணம் செய்தார். முடியல சாமி. ஆயுள் முடிந்த உயிரையெல்லாம் அறிவது எடுப்பவன், அவனிலே யாருண்டா இவன் முடிவை தடுப்பவன்? இரக்கம் என்ற எண்ணம் இவன் இதயத்திலே இல்லை, கேட்டாலே உயிர் நடுங்கும் யமன் என்ற சொல்லை. மார்க்கண்டேயா, சிவனின் நாமத்தை கூறுவதை நிறுத்து. உனக்கு இன்றுடன் ஆயுள் முடிந்து விட்டது. சிவலிங்கத்தை விட்டு வெளியே வா. முடியாது யமதர்மராஜரே, நான் சிவலிங்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். ஏன் சிறுவனே, என் கோபத்தை தூண்டாதே. என் பொறுமைக்கும் எல்லை உண்டு. கால கணக்கின்படி இந்த நொடி முதல் நீ பூமியில் இருக்க தகுதியற்றவன். நீங்கள் எது கூறினாலும் சரி, இந்த பரமசிவன் பாதத்தை விட்டு நான் அணுவளவும் அசைய மாட்டேன். ஏன் மார்க்கண்டேயா, உன்னை என்ன செய்கிறேன் பார். எருமை வாகனத்தில் வந்து எதிர் நிற்கும் எவனை பார்த்து எதிர்த்து எடுக்கிறேன்.
எவனின் அது விழுந்தால் உன்னை எவன் நானும் விட்டா செல்வே. பாசக்கயிறிந்திப்போ பறைக்கிறேன் உயிரே. ஏய் சுருவனே, எழுந்து நீ வழியே வாடா. லிங்கத்தை விட்டு எழுந்து நீ வழியே வாடா. எழுந்து நீ வழியே வாடா. லிங்கத்தை விட்டு எழுந்து நீ வழியே வாடா. எத்தனை உயிர் பறித்த எத்தனைக்கு நீ பெருசா. எத்தனை உயிர் பறித்த எவனுக்கு நீ பெருசா. எத்தனை உயிர் பறித்த எவனுக்கு நீ பெருசா. ஈசனை என்றால் விருத்திரை கை கொடு. ஒளியிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்தது உலகாளும் ஈஸ்வரரே. ஒளியிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்தது உலகாளும் ஈஸ்வரரே. உங்கள் கோபங்கள் தனித்து உயிர் முகம் காட்டுங்கள். உங்களுக்கு வணங்குகின்றோம். உங்கள் கோபங்கள் தனித்து குளிர் முகம் காட்டுங்கள். உங்களுக்கு வணங்குகின்றோம். ஒளியிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்தது உலகாளும் ஈஸ்வரரே. இந்திர தேவன் என்னோடு தேவர்கள் எல்லோரும் துதிக்கின்றோம். இந்திர தேவன் என்னோடு தேவர்கள் எல்லோரும் துதிக்கின்றோம். இங்கு பெருங்குமே கிடக்கின்ற எமனுடல் உயிர் பெற பந்தன செய்யுங்கள். இங்கு பெருங்குமே கிடக்கின்ற எமனுடல் உயிர் பெற பந்தன செய்யுங்கள். அழுத்தல் கடமை கூடி பதைக்கிற புவி மாதா. படுத்தல் உயர்ந்து பாலம் கூடி பதைக்கிற புவி மாதா. ஒளியிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்தெங்கும் உலகாளும் ஈஸ்வரரே. மகேஸ்வரா, நீலகண்டா, சொர்க்கநாதா, அகிலத்தின் மூலப்பொருளே, தாங்களே கோபம் கொண்டால் தாங்குமா இந்த பூமி? இந்திரா, என்னை பற்றி நின்ற பக்தனோடு சேர்த்து எனக்கும் பாசக்கயிறு வீசிவிட்டான் இந்த யமதர்மன். இது ஆணவத்தின் உச்சமல்லவா? ஐயனே, தன் கடமை ஒருபோதும் கண்ணியம் இழந்துவிடக் கூடாது என்ற கடப்பாட்டினால் யமதர்மனை தவறை செய்துவிட்டார். இப்பொழுது உலகில் அழித்தல் தொழில் நின்று பிறப்பு மட்டுமே பெருக்கெடுத்துச் செல்வதனால் பாரம் தாங்க முடியாமல் புவிமாதா அழுகிறாள். உலகத்தின் சமநிலை நிலைபெற மீண்டும் அவனை உயிர்ப்பித்து அவன் கடமையை செய்ய அனுமதிக்க வேண்டும் பிரபுவே. அப்படியாகட்டும் இந்திரா. யமதர்மா, ஐயனே, எம்பெருமானே, கைலையின் நாதனே, ஆயுள் முடிந்த உயிரை அக்கணமே எடுக்க வேண்டும் என்கின்ற காலக்கணக்கிலே மூறக்கூடாது என்ற கடமையின் பொருட்டு தங்கள் மீதும் பாசக்கயிறு இந்த பாவியாகிவிட்டேன். அடியன் செய்த புலையை மன்னித்து என்னை ஆட்கொண்டருங்கள் எம்பெருமானே. யமதர்மா, உன் கடமை உணர்வை நான் பாராட்டுகிறேன். என் பக்தனான மார்க்கண்டேயனின் பக்தியின் சக்தி
உன்னை மரணமடைய செய்யும் அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றது. ஆதலால் இன்று முதல் மார்க்கண்டேயன் என்றென்றும் 16 வயதுடனே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வான். நீ சென்று